கடிச்சிருச்சு. ஒன்னையுமாவா? அப்ப இதுக்கு முன்னால எத்தனை பேரை கடிச்சிருக்கு? இந்த இடத்துல பர்சனலா எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லணும். உக்கடம் ஏரியாவில் அப்படியே அங்கிருந்து ஒரு ஸ்லோப்பிங்கா டவுன் ஆகிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு வெல்டிங் சென்டர் இருக்கு. நம்ம ஃபிளெக்ஸ் போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறனால அங்க வெல்டிங் பண்றதுக்கு ஃப்ரேம் எல்லாம் ஆர்டர் கொடுக்கறதுக்கு போவேன். ஒரு நாள் காலையில நேரமா அர்ஜென்ட்டா தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த ஃப்ரேம் கடைக்காரர்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்படியே சரி ஸ்கூலுக்கு குழந்தைகளை விட்டுட்டு அப்படியே சீக்கிரமா வந்துருங்க, நானும் காலையில நேரமா வந்துருவேன்னு சொன்னாரு. நான் அடிக்கடி அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் அங்க சுத்திக்கிட்டே இருக்கும். நான் உட்கார்ந்து இருக்கும்போது என் கால் கையோட எல்லாம் போய்கிட்டு வந்துட்டு எல்லாம் இருக்கும். அந்த நாய் அங்கே இருக்கிற நாய் அமைதியான நாய் தான். அதனால அந்த நாயை பத்தி எனக்கு எந்த விதமான ஒரு கவலையும் இல்லை. நாய்கள் மேல எனக்கு குறிப்பா பயமே இல்லாம இருந்துச்சு. ஒரு நாள் நான் அவர் சொன்ன நேரத்துக்கு அங்க போயிருந்தேன். அப்போ பார்த்தா எனக்கு அந்த நாய் அங்க இருந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு. எனக்கும் ஒன்றும் புரியல, என்னடா இது, நம்ம ரெகுலரா வரும்போது போகும்போதெல்லாம் பார்த்தா நம்ம கால் கையோட கை கடியோட எல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய நாய் தானே இது ஏன் நம்மளை பார்த்து இப்படி வித்தியாசமா கத்திட்டு இருக்கு சொல்லி போட்டு எனக்கு ஒன்றும் புரியாம நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில அந்த வெல்டிங் கடைக்காரர் வந்தாரு. வந்ததுக்கு அப்புறமா அந்த இறக்கத்துல ஒரு 10 மீட்டர் இறங்கி அப்படியே டவுன்ல போன ஒரு கடைக்கு அவரோட பைக்குக்கு பின்னாடி உட்காந்துட்டு நானும் போயிட்டு இருக்கேன். ஆஹா வசமா கிடைச்சான்டான்னு சொல்லிட்டு நாம ரெகுலரா பாத்துட்டு இருக்கிற அந்த நாய் தான் திடீர்னு ஓடி வந்து என் மேல ஒரு பாய் பாத்திருச்சு. என்னை பைக்ல இருந்தே தள்ளி கீழே விட்டுருச்சுன்னா பாருங்க, அது பண்ணி மாதிரி இருக்கும் அந்த நாய், நல்ல சைஸ். எனக்கு கை காலெல்லாம் பதறிடுச்சு. நான் கீழே வேற விழுந்துட்டேன். என் மேல பாஞ்சு பராண்ட வருது. கையும் காலையும் வச்சு முடிஞ்ச அளவுக்கு உதறி ஐயோ அம்மா சொல்லி நாயை விட வெறித்தனமா நான் கத்தல. அந்த பைக்ல இருந்து சரிஞ்சு அவர் டக்குன்னு எந்திரிச்சிட்டு வந்து ஒரு பக்கத்துல ஒரு குச்சியோ கல்லோ ஏதோ இருந்துச்சு. அந்த நாய்க்கு வச்சு ஒரு தட்டு தட்டுனதுல அந்த நாய் என் மேல ஒரு கடியை போடுறதுக்கு முன்னாடி அவர் என்னை காப்பாத்திட்டாரு. அப்பா அந்த நாயோட அந்த ஸ்மெல்லு எனக்கு அப்படியே நல்ல மூக்கட நாசியில ஏறிடுச்சு. அதுல இருந்து எந்த நாயை பார்த்தாலுமே எனக்கு பயமா இருக்கு. அதனாலேயே நான் நைட் நேரங்கள் எல்லாம் கொஞ்சம் லேட்டா கடையை சாத்திட்டு போயிட்டு இருந்தவன் ரோட்ல இருந்து நாய்களுக்கு பயதே இப்ப நான் சீக்கிரமாவே கடையை சாத்திட்டு போயிடுறேன். அன்னைக்கு அந்த நாய் பராண்டி விட்டதுல கை காலெல்லாம் வேலை வளர்த்து போய் நம்ம ஜிஹெச் பக்கம்ங்கிறதுனால உடனே பைக் எடுத்து அடிச்சு கட்டிட்டு ஓடி போய் ஜிஹெச்ல போய் ஊசியை போட்டு அதுக்கப்புறமா வாரம் தொடர்ந்து வந்து நீங்க ஒரு 5-6 ஊசியை போடணும்னு சொல்லிட்டு அந்த ஊசியை போட்டு அந்த ஒரு 2 மாசமா சாப்பாட்டுல எல்லாம் பத்தியம் இருந்துட்டு அந்த நேரத்துல நான் ரொம்பவே பேஜாராயிட்டேன். நான் ஓரளவுக்கு ஸ்டெடியா இருக்கேன், நம்ம கொஞ்சம் கை கால் திடகாத்திரமா இருக்குங்கிறனால அன்னைக்கு அந்த நாய்க்கடியில இருந்து தப்பிச்சேன். பக்கத்துல ஒருத்தர் நமக்கு ஹெல்ப்பும் பண்ணாரு. நமக்கு இன்னும் கொஞ்சம் ஏஜ்டா இருந்தாலோ இல்ல நம்ம ரொம்ப சின்ன வயசா இருந்து நம்ம கொஞ்சம் பலகீனமான ஆளோ இருந்தாலோ கண்டிப்பா அந்த நாய்கிட்ட இருந்து செமக்கடி வாங்கியிருப்போம். நான் ஜிஹெச்சுக்கு போய் அந்த மாதிரி ஊசி போட போனப்ப அங்க போய் நான் ஐயோ அம்மா நம்ம நாய் இந்த மாதிரி பண்ணிருச்சேன்னு சொல்லிட்டு பயங்கரமான பீதியில போய் அங்க நான் கியூ நின்று இருக்கிறேன். எனக்கு முன்னாடி பின்னாடி பார்த்தா நிறைய பேர் நின்று இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட செக்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட பாதிப்பானவங்களுக்கு மட்டும் தான் ஊசி போட்டு இருப்பாங்க. அங்க பார்த்தானாக்கா என்ன மாதிரியே நிறைய பேர் நின்று இருக்காங்க. ஸ்கூல் பசங்க நின்று இருக்காங்க, சின்ன பொண்ணுங்க நின்று இருக்காங்க. என்னடா கேட்டானாக்கா எல்லாத்தையுமே நாய் கடிச்சிருக்காமா. அட பாவிகளா, நம்மளுடைய இத்தனை வருஷ வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரே ஒரு தடவை தான் நாய்கிட்ட இந்த மாதிரி நம்ம ஒரு பராட்டை வாங்கியிருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போய் நின்று பார்க்கும்போது தான் தெரியுது டெய்லி எத்தனை மக்களை வந்து இந்த மாதிரி நாய் வந்து துரத்திக்கிட்டு இருக்கு கடிச்சுக்கிட்டு இருக்குன்ட்டு. அப்போ தமிழ்நாடு ஃபுல்லா எவ்வளவு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய இந்த நாய்களால பாதிக்கப்பட்ட அந்த துறைக்கு தினந்தோறும் எத்தனை மக்கள் வருவாங்க. என் ஆபீஸ் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரோடு இருக்குது. அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா பகல்ல பாத்தீங்கன்னா ஒரு 7-8 நாய்கள் அங்கங்க படுத்து கிடக்கும். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவை 5 தடவை அந்த வழியா போய்கிட்டு வந்துகிட்டு தான் இருப்போம். அப்போல்லாம் அந்த நாயை பார்த்துட்டு நம்ம சும்மா தான் இருக்கும். நான் நைட்டு ரெகுலரா போற ஒரு ரூட்ல அன்னைக்கு தண்ணி பைப் பதிக்கிறாங்க, குழி தோண்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டு டேக் டிவர்ஷன் வேற ரூட்ல போங்கன்னு போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலரா போற வழிதானு சொல்லிட்டு அந்த மாற்றுப்பாதை நான் அன்னைக்கு தெரியாம போயிட்டேன். ஒரு 4-5 நாய் வந்து துரத்திக்கிட்டு வந்துச்சு பாருங்க. அந்த ரோடு ஏற்கனவே குறுகலான ரோடு, குண்டும் குழியுமா இருக்கு. நான் முறுக்கிக்கிட்டு போனதுல அப்பா நல்ல வேலை, யாரும் குறுக்க வரல, எந்த குண்டும் குழியில கல்லு கட்டையிலையும் படல, தப்பிச்சேன் புடச்சேன்னு ஓடிட்டேன். ஒருவேளை நம்ம சறுக்கி விழுந்து கை கால் அடிப்பட்டு அப்படியே வழியில இருக்கோம்னு சொல்லும் போது நம்மளால ஒரு அடி நகர கூட முடியாது. 4-5 நாய்க்கு சுத்து போட்டுச்சுனாக்கா நம்ம நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நாய்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல மிச்சமான பொருள் எல்லாம் வந்து குப்பை தொட்டியில போடாம நாய்க்கு சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லி வச்சுட்டு போயிடுறானுங்க. அதையும் அது நல்ல தின்னு கொடுத்துக்கிட்டு இரவு நேரங்கள்ல அந்த வழியா போற வரவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு முறைச்சுக்கிட்டும் துரத்திக்கிட்டும் ஏக அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. இதை வந்து அந்த வீட்டுக்காரனுங்க எல்லாம் ரசிக்கிறானுங்க போல தெரியுது. இந்த நாய்களை விட்டே இவனுங்களை எல்லாம் ஒரு நாள் கடிக்க வச்சா தான் இவனுங்களை எல்லாம் திருந்துவானுங்க. அதுல இருந்து எந்த நாயை பார்த்தாலுமே எனக்கு பயமா இருக்கு. பொதுவா நான் ஆபீஸ் முடிஞ்சு லேட்டா வீட்டுக்கு போகும்போது ரோடுகள் அங்கங்க நாய்கள் உட்காந்துருக்கும், நடு ரோட்ல கூட நாய் உட்காந்துருக்கும். என்னடா இந்த நாய் இப்படி நடு ரோட்ல உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த நாயை அப்படியே உரசுற மாதிரியே தான் நான் போவேன். அப்போலாம் எனக்கு பயமே இருக்காது. ஆனா இன்னைக்கு எங்கேயாச்சும் தூரமா ஒரு நாய் அப்படி ரெண்டு ஓடிட்டு இருக்குன்னு சொன்னாலே பைக்கில் வந்து அப்படியே ஸ்லோ பண்ணிடுறேன். ஆஹா அது எதை பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரி நாய்கள் மேல வந்து பய உணர்வு ரொம்பவே அதிகரிச்சிருச்சு. இந்த மாதிரி கரகம் பிடிச்ச நாய்கள் எல்லாம் தான் ஒழிச்சுக்கட்டுன்னு சொல்றோம். ஆனா இந்த அப்பார்ட்மெண்ட் நாய்கள் தான் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி குறைச்சிக்கிட்டு இருக்குன்னா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கடுப்பு தான் ஆகுது. தங்களை ஒரு எலைட் புளுத்தியா நினைச்சுக்கிட்டு ஒரு ஜன்னல் கண்ணாடியோடய இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறவங்க சாதாரண விளிம்பு நிலை மக்கள், ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த பாதிப்பை எல்லாம் ஒரு செய்தியா மட்டுமே தங்களுடைய காதுகள்ல கேட்டுக்கிட்டு
அதுக்கெல்லாம் ரொம்பவே அலட்சியமா பதில் சொல்றவங்களுக்கு அந்த ஏழை மக்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுடைய வலியை உணர்த்துறதுக்கு சரியான ஒரு நபர் தான் நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும் நம்ம கோபிநாத் அண்ணனை. ஏற்கனவே இந்த நாய் சம்பந்தமான ஒரு வீடியோவையும் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மீண்டும் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிடி ப்ரோ. மகிழ்ச்சி பரவட்டும்.